ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 வீக் முன்னாடி நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபிஷ் அண்ட் மீட் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாவும், ஸோ அவரோட ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு வீக்லி அவருக்கு வந்து ஒரு 3 to 5 வீடியோஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கு அவர் அலாட் பண்ணுற பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, 5K மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டா பட்டுது. ஏன்னா வீக்லி 3 to 5 வீடியோஸ்னா, அப்போ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 12 to 20 வீடியோஸ் கிட்ட வந்துரும். ஸோ அதுக்கு வந்து 5Kன்றது ரொம்ப கம்மி தான். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, 12 வீடியோஸ் நான் கிரியேட் பண்ணி தரேன். ஸோ எனக்கு வந்து 10K வந்து குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கோட் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் ரிப்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் கையில வந்து 5K தான் இப்போதைக்கு நான் ப்ரமோஷன் பண்றதுக்கு பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்கேன். ஸோ நீங்க 12 வீடியோஸ் வேணாம் 5Kக்கு பாதி வீடியோஸ் அதாவது 6 வீடியோஸ் வந்து எனக்கு கிரியேட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கு வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்னால, ஓகே இத எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்டார்ட் அப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு குடுத்திருந்தாரு. ஸோ அவர் கையில ஒரு ஆப்பும் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது அவருடைய ஆப்பு. ஸோ இதிலேயே வந்து ஃபிஷ் அண்ட் மீட்ஸ் வந்து எல்லாமே வாங்கிக்க முடியும், பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்புறம் அவர் கம்பெனியோட லோகோ எல்லாமே எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அத வச்சு எனக்கு வந்து 6 வீடியோஸ் வந்து என்னால கிரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஸோ நானும் வந்து கிரியேட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அவரு கிரியேட் பண்ண ஒரு வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் அந்த அந்த மாரி ஒரு வீடியோ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். டேய் சரவணா, இன்னைக்கு உங்க மாமா நம்ம வீட்டுக்கு வர்றாராடா? போய் மீன் வாங்கிட்டு வா சீக்கிரமா. உங்க மாமா இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவாரு. போய் சீக்கிரமா வாங்கிட்டு வாடா. சண்டே நாளா கூட்டமா வேற இருக்கும். உடனே போ. என்னடா எவ்ளோ கூட்டம் நிக்குது. இதுல எப்படி நான் போய் half அன் அவர்க்குள்ள மீன் வாங்குறது? என்ன பண்ணலாம்? ஆன்லைன்லயே மீன் வாங்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சங்கரா மீன் 1/2 கிலோ 200 தானா? ஓகே, ஆர்டர் போட்டுருவோம். டேய், உன்னை மீன் வாங்கிட்டு வர சொன்னா என்னடா வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்க? ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா செய்ய மாட்டியா? சார், நீங்க ஆர்டர் போட்ட சங்கரா ஃபிஷ் 200 ரூபா. ஜிபேவா இல்ல கேஷா? எப்படிமா கலக்கிட்டேனா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஜெட் ஃபிஷ் கார்னர்ல ஆர்டர் பண்ணி பாருங்க. நன்றி. ஓகே. இப்ப நீங்க இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி வீடியோ நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த 4 ஸ்டெப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அந்த மாரி சூப்பரா ஒரு வீடியோ வந்து நீங்களும் வந்து கிரியேட் பண்ற முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம ஓன் ஸ்கிரிப்ட்டா இருக்கணும். ஸோ ChatGPT மூலியமா நீங்க ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா, ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்கேஜிங்கா வந்து இருக்காது. ஸோ அதனால உங்க ஓன் ஸ்கிரிப்ட்ட வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ நான் கிரியேட் பண்ண என்னோட ஸ்கிரிப்ட்ட வந்து காமிக்கிறேன். ஸோ இதான் என்னோட ஸ்கிரிப்ட். ஸோ இதில வந்து நான் வந்து என்ன கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து தெளிவா வந்து குடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோல யூஸ் பண்ற எல்லா ஸ்கிரிப்ட் அண்ட் ப்ராம்ப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ற மாரி ஒரு ஃபைல்ல வந்து குடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அந்த ஃபைல வந்து நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து எல்லா சீன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்கிரிப்ட்ல வந்து குடுத்துருக்கேன். ஸோ டோட்டலா வந்து நான் 6 சீன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 6 சீன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கணும். ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் என்ன டயலாக் வந்து பேசணும். ஸோ யார் வந்து டயலாக் பேசணும். ஸோ எல்லாமே வந்து நான் தெளிவா வந்து குடுத்துருக்கேன். ஸோ நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஃபைல்ல வந்து இருக்கு எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்றது தான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஸோ இது வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து எடுக்கும். ஸோ இத நீங்க டைம் எடுத்து கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் மத்த ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன் நானு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கிலீஷ் ஆர் தங்கிலீஷ் டயலாக்க வந்து தமிழ்ல வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஸ்கிரிப்ட்லயே வந்து பாருங்க. ஸோ ஒரு சீனுக்கும் நான் வந்து தங்கிலீஷ்ல வந்து டயலாக் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டைப் பண்றதுக்கு தங்கிலீஷ் வந்து ஈஸினால நான் அதில பண்ணியிருக்கேன். ஸோ இத வந்து நீங்க தமிழ்ல வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அத எப்படி பண்ணணும்னா, இத வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு ChatGPT வந்து வந்துருங்க. ஸோ ChatGPT வந்துட்டு என்ன குடுக்கணும்னா, கிவ் மீ தி தமிழ் டயலாக்ஸ் ஃபார் த பிலோ தங்கிலீஷ் டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, ஸோ அந்த டயலாக்க நீங்க பேஸ்ட் பண்ணீங்கனாலே போதும். ChatGPT நம்மளுக்கு தமிழ்ல வந்து டயலாக் குடுத்துரும். ஸோ ஏன் நமக்கு தமிழ்ல வந்து டயலாக் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா, ஸோ தமிழ்ல வந்து நம்ம டயலாக் கிரியேட் பண்ணா தான், ஸோ ப்ரொனன்சியேஷன் எல்லாமே வந்து தமிழ்ல வந்து கரெக்ட்டா வந்து வரும். ஸோ நீங்க இங்கிலீஷ்லயே வந்து குடுத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து வீடியோ ஜெனரேட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்ட்டா வந்து இருக்காது. ஸோ இப்ப இந்த ChatGPT கிரியேட் பண்ணியிருக்க இந்த தமிழ் டயலாக்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, சில எரர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ நீங்க படிச்சு பார்த்துட்டு என்னென்ன எரர்ஸ் இருக்கோ, ஸோ அத மட்டும் மறுபடியும் நீங்க குடுத்தீங்கன்னா, ChatGPT மறுபடியும் வந்து கரெக்ட்டான அந்த வேர்ட வந்து குடுத்துரும். ஸோ அத எடுத்து நீங்க மெயின் டயலாக்ல வந்து ஆட் பண்ணிட்டு, ஸோ நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிடலாம். ஓகேவா? ஸோ இதே மாரி எல்லா சீன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தங்கிலீஷ் டயலாக்க வந்து நீங்க வந்து தமிழ் டயலாக்கா வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் ChatGPTல போட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்பையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சீனுக்கும்
வீடியோ ஜென்ரேட் பண்ணுற அந்த ப்ராம்ப்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிரியேட் பண்ணிட்டு நம்ம வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ChatGPT வந்துடுறேன். ஸோ ChatGPT வந்துட்டு ஸோ நம்மளுடைய இனிஷியல் ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு ChatGPTயில் நியூ சேட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ChatGPTயே நம்மளுக்கு சீன்ஸ்லாம் தரும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கண்டுக்க வேணாம். ஸோ இப்போ கீழே வந்துட்டு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராம்ப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த ஃபைலில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நான் கொடுத்துருக்கேன்னா, கிவ் மீ தி டீட்டெயில்டு ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் தி VEO3 வீடியோ ஃபார் த சீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நம்மளுடைய சீன் 1 வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ சீன் 1, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணும்போது டைலாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சீன் 1 நம்மளோட ஸ்கிரிப்டில் வந்து பாருங்கள் தங்கிலீஷில் இருக்குது. ஸோ அதுக்கு பதில் நம்ம போன ஸ்டெப்பில் வந்து தங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மாற்றணும்ல, ஸோ அந்த டைலாக்கை அப்படியே வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 4 லைன் வந்து நீங்கள் மெயினாக வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த 4 லைன் என்ன பண்ண போகுதுன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து கேரக்டர் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து தமிழில் தான் பேசணும். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஜென்ரேட்டட் வீடியோவில் வந்து கேப்ஷன்ஸ் அண்ட் சப்டைட்டில்ஸ்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு லிப்ஸிங்க் வந்து கரெக்டாக ஆகணும். ஸோ இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த 4 லைனில் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா ப்ராம்ப்ட்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா மதர் அண்ட் டெட்பூல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் எனக்கு எல்லா சீன்ஸ்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட் சீனில் வந்து மதர் மட்டும்தான் டைலாக் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலன்னா சில நேரம் 2-3 வேர்ட்ஸ் வந்து டெட்பூல் கூட பேச சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இவங்க மட்டும்தான் டைலாக் பேசணும் இந்த சீனில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுற அந்த ப்ராம்ப்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ChatGPT. ஸோ இதை வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து எதனா நோட் பேட்லையாவது இல்லை நோஷன்லையாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சீனுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சீனுக்கும் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுற அந்த ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் மூலயமா. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சீன்ஸ்க்கும் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுற அந்த ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சிம்பிளாக இந்த ப்ராம்ப்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் VEO3க்கு போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ VEO3னா என்ன உங்களுக்கு தெரியல, ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணலன்னு தெரியலனா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எப்படி நீங்கள் ஈஸியாக செட்டப் பண்ணலாம் ஃப்ரீயாக, ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நீங்கள் VEO3 செட்டப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து காப்பி பண்ண ப்ராம்ப்டை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ புதுசாக ஒரு ஃபீச்சர் வேறு விட்ருக்காங்க. ஸோ என்னென்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து டெட்பூலோட இமேஜ் வந்து இப்படி வந்தது. ஸோ அதை நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஃபோட்டோவில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ தட் இப்போ எனக்கு செகண்ட் சீன், தேர்ட் சீனில் எல்லா சீன்லேயும் டெட்பூல் வந்து ஒரே கன்சிஸ்டண்ட்டாக வரும். ஸோ இன்னும் ஒரு சின்ன ட்ராபேக் மட்டும் இருக்குது இந்த VEO3ல. இப்போதைக்கு ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2-3 இமேஜ் அவங்க ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா நம்ம மதர் இமேஜ், அப்புறம் இந்த டெட்பூல் இமேஜ், அப்புறம் டெலிவரி பாய் இமேஜ், ஸோ எல்லா இமேஜும் எல்லா சீன்ஸ்லேயும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வர மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னும் அந்த ஃபீச்சர் அவங்க கொண்டு வருவாங்க, சீக்கிரமே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டெட்பூலோட இமேஜ் ஆகுது இல்லை மதரோட இமேஜ் ஆகுது நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 or 2 மினிட்ஸில் வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி எல்லா சீன்ஸ்க்கும் வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ சில நேரம் வந்து வீடியோ வந்து கரெக்டாக வராது. ஸோ அப்போ மறுபடியும் நீங்கள் போய் ப்ராம்ப்ட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3rd ஸ்டெப்பையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம எடிட் பண்ணணும் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எடிட் பண்ணுறதுக்கு CapCut வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேறு என்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் CapCutக்குள்ளே போகிறேன். ஸோ CapCutக்குள்ளே நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு என் டைம்லைன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஏன் வந்து 2 வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வாட்டி இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணும்போது டைலாக் எனக்கு கரெக்டாக வந்துச்சு, சீன் கரெக்டாக வரல. ஸோ 2வது வாட்டி எனக்கு க்ரியேட் பண்ணும்போது டைலாக்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு, ஆனால் சீன் கரெக்டாக வந்துச்சு. ஸோ அதனால் சீன் கரெக்டாக வந்ததை மேலே போட்டுட்டு டைலாக் வந்து கீழே இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா?
ஸோ அதனால தான் 2 வாட்டி இந்த கிளிப் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதே மாரி எனக்கு இந்த 6த் சீனுக்கும் அப்படி தான் ஆச்சு. ஸோ அதே மாரி வந்து பண்ணிட்டேன் இதையும். ஸோ கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் மட்டும் நான் ஆட் பண்ணேன் எக்ஸ்ட்ராவா. ஸோ அவரோட லோகோவும் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து எடிட் பண்ணிட்டு, இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து ஆகும். CapCutல போட்டு எடிட் பண்றதுக்கு. ஸோ ஃப்ரீ தான் இந்த சாஃப்ட்வேரு. யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி, நீங்க வந்து உங்க லோக்கல் பிசில வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நான் இது லேண்ட்ஸ்கேப்ல கிரியேட் பண்ண மாரி, ஸோ இந்த ரேஷியோ நான் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ 9:16 செலக்ட் பண்ணா எனக்கு வந்து போர்ட்ரெய்ட்ல வந்து மாறிடும். ஸோ அதுக்கேத்த மாரி நான் வீடியோ வந்து கொஞ்சம் லார்ஜ் பண்ணி, அந்த போர்ட்ரெய்ட்ல உட்கார்ற மாரி நான் பண்ணிட்டு, ஸோ எனக்கு நான் ஷார்ட்ஸாவும் அவருக்கு வந்து குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ லேண்ட்ஸ்கேப்லயும் அவருக்கு வந்து வீடியோ டெலிவர் பண்ணேன். ஸோ அதே நேரத்தில அ போர்ட்ரெய்ட்லயும் அவருக்கு வீடியோ வந்து டெலிவர் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ டெலிவர் பண்ணதுக்கப்புறம் அவர் எனக்கு பே பண்ணிட்டாரு. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ உங்களுக்கு ஃபுல்லா வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாரி வேற என்ன ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.